Nikhil on the keys. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வந்து உங்களை ஒரு விலாகில் நான் வந்து மீட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து விலாக் போடவே இல்லை, போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. லாஸ்ட் வீக் வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ ஒரு 5 days ட்ரிப் அப்படின்றதுனால நடுவில் ரொம்ப விலாக்ஸ்லாம் வந்து எடுக்க முடியல. அதுக்கான ரீசனுமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் வந்து சொல்கிறேன். இந்த விலாக் நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், ஹோம் சீசன் வித் லவ் அபி சிஸ்டர். ஸோ அவங்களோட லாஸ் நான் வந்து கண்டினியூஸாக அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பேன். எனக்கு வந்து டைரெக்டாக அவங்கள வந்து தெரியல அப்படின்னாலும் சங்கீதா வெண்ணிலா வீடு அவங்கக்கிட்ட வந்து நான் அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க லங் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொன்ன அன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் என்னோடய ஹஸ்பண்டோட மாமாவுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஸோ அது எவ்வளோ கிரிட்டிக்கல் அப்படின்றது தெரியும். எப்போ பூஜை பண்ணாலும், எப்போ ப்ரேயர்ஸ் பண்ணாலும் அவங்க என்னோடய ப்ரேயர்ஸில் எல்லாமே இருக்கவே மாட்டாங்க. ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ஸ்டே அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், நம்ம வந்து ஃப்ரைடே போய் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஃப்ரைடே காலையிலேயே வந்து அந்த போஸ்ட் பார்த்த உடனே நான் பார்க்கல, சரண்யா தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அவள் சொல்லும்போதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோட அந்த மெடிக்கல் கண்டிஷனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து நானும் சரண்யாவும் சேர்ந்து தான் வந்து கேட்டுட்டு இருந்தோம். அப்போயே வந்து நாங்கள் 2 பேருமே ரொம்ப அழுதுட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களோட வாய்ஸில் இருந்த அந்த நடுக்கம், அந்த பயம் எல்லாமே. ஸோ நாங்கள் ஒரு நாளுமே அவங்களோட ஷார்ட்ஸ் வந்து போடும்போதும் அவர் பெட்டராக ஆகிடுவார், அவங்க எப்படி அந்த ஹோப்போடு சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லாருமே ஹோப்ஃபுல்லாக இருந்தோம். எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த நியூஸ் வந்து வந்த உடனே எல்லாருக்குமே அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஒரு ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்புன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு வந்து அந்த சின்ன பையன், அவங்களோட மித்து இருக்கான்ல, சின்ன பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து யாருக்குமே வரக்கூடாது இந்த கஷ்டம். பட் வந்துடுச்சு. அவங்களுக்கு அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு கடவுள் எல்லா சக்தியும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அவங்க இன்னும் பல மடங்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விமனாக வரணும். பிகாஸ் நான் வந்து சங்கீதா கிட்ட பேசினப்பவும் அவங்க அதான் சொன்னாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ட்டு. ஸோ அதை அவங்க இன்னுமே ஸ்ட்ராங்காக வரணும் குழந்தைங்களுக்காக அப்படின்ட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். நமக்கே வந்து அது கேட்குறதுக்கு அதுலேருந்து டக்குன்னு வெளியே வர முடியல. பட் அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஸோ அதனால் யாருமே வந்து நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் அவங்க பற்றி நிறையா பேர் போட்டிருந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் வந்து சரண்யா கிட்ட சொன்னேன், என்ன இத்தனை வீடியோஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பற்றி, கண்டிஷன் பற்றி யார் யாரோ பேசி என்னென்னமோ பேசிலாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சோஷியல் மீடியா வந்து இப்போ இருக்கிற கல்ச்சர் வந்து அப்படி இருக்குது. நம்ம யாரை பற்றி வேணால் என்ன வேணால் பேசலாம். எப்படி வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னே தெரில. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறப்போ அந்த அன்றைக்கே அந்த ஃப்ரைடே அன்றைக்கி நாங்கள் வந்து அவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் இந்த கஷ்டம், வலி எல்லாத்தையுமே வந்து கடந்து வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். அவங்க வந்து நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வந்து இருக்கணும், மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களோட ப்ரேயர்ஸில் வந்து அவங்கள கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து விலாக் கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரேண்டமான ஒரு நாளில் வந்து எடுத்தது. அன்றைக்கி வந்து நிக்கிலோட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. ஸோ மயிலாப்பூரில் மியூசிக் அகாடமியில் ஒரு சின்ன கான்சர்ட் ஒன்று நடந்தது. அவன் கீபோர்ட் கிளாஸ் போயிட்டுருக்கான். ஸோ அது மூலிமா அவனுக்கு வந்த ஒரு சான்ஸ் தான். ஸோ அந்த கான்சர்ட்டில் வந்து அவன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 month ப்ராக்டிஸ் போனாங்க. ப்ராக்டிஸ்னால் லாங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். அவன் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் கிளாஸும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வருவான். ஸோ 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வருவான். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் கற்றுட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் வந்து அவன் நிறையா ஸ்டேஜ் ஷோ அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கான். பட் வந்து மியூசிக் அப்படின்றது வேறு மாதிரி. ஸோ அதனால் அது வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆனேன். பட் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லை. அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்குது. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து
எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. அது ப்ராப்பராக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அது முன்னுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவனுக்கு வந்து ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பீட்ஸா வந்து ட்ரை பண்ணணும் ரொம்ப நாளாக வந்து நான் நினச்சிட்டே இருந்தேன். அன்றைக்கி வந்து மெக்சிகன் க்ரீன் வேவ், அதுக்கப்புறமா பன்னீர் மக்கானி ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணேன். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப லாங் டேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பனானா மஃபின்ஸும் பண்ணியிருந்தேன் காலையில். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நான் கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து நிக்கிலும் எனக்கு கூட நின்று பனானா மஃபின்ஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணால். அதுக்கப்புறமா நான் பீட்சாவும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நான் வந்து இன்றைக்கி நைட்டு உனக்கு கால் பிடிச்சி விடுறேம்மா, நீ படுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அன்றைக்கி. ஸோ அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ஃபுல்லாக எடுக்கலை. பிகாஸ் அது வந்து காப்பிரைட் வருமா என்னன்றலாம் எனக்கு தெரியல. நான் டான்ஸ் நான் போடும்போதே சாங் கட் பண்ணி தான் வந்து போடுவேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அது ஒரு இங்கிலீஷ் ஒரு வெஸ்டர்ன் சாங் தான் அது. ஸோ அதுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து நிக்கில் வந்து வாசித்தான். இது வந்து அவனோட ஃபஸ்ட்டு கீபோர்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை எங்களுக்குமே அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா டான்ஸ்லாம் நாங்கள் வந்து அவனோட நிறையா ஷோஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. குழந்தைங்களோட டேலண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. நிக்கில் on the keys. ஸோ இங்கே வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து போக போக சொல்கிறேன். எல்லாம் ஃபேமிலியோடு வந்து ட்ரிப்பு போக போகிறோம். ஸோ நான் இங்கே 5 days ட்ரிப் அப்படின்றதுனால 2 பெட்டியாக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கும் நிக்கிலுக்கும் ஒன்று, அவருக்கு ஒன்று, அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் பேக்கிங் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் துணி வந்து அயன் பண்ண கொடுத்துருந்தோம். நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங் ட்ரெயின், அதாவது சதாப்தி வந்து 7:05 என்னமோ ட்ரெயின்னு நினைக்கிறேன். ஸோ 6-7 எமகண்டோன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து 5:45 வீட்டிலேருந்து கிளம்பிடணும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு வந்து எதுவுமே மறந்தால் கூட எடுத்து வைக்க டைம் இருக்காது. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறது தான். ஸோ நமக்கு ட்ரெயின்லேயே ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுனால காஃபி மட்டும் குடிச்சிட்டு போவோம். காஃபி இல்லாமல் டே ஸ்டார்ட் ஆகாது. அங்கே காஃபி கொடுப்பாங்கப்பா. காஃபி கொடுப்பாங்க, ஆனால் நம்ம வீட்டு காஃபி மாதிரிலாம் இருக்காது. சும்மா அப்படியே கொடுப்பாங்க, நம்மளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் நமக்கு வீட்டு காஃபி மாதிரி வராது. நம்ம பண்ண ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடும். இல்லை காஃபி மட்டும் ஒரு வேளை குடிச்சிட்டு வந்து கிளம்புவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிலோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணி எடுத்தாச்சு. இதை மட்டும் வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து கிளம்ப வேண்டியது கிளம்பு. பேக்கிங் முடிச்சுட்டு மீதி வந்து நம்ம கொஞ்சம் எல்லாம் நாளைக்கு காலையில் வந்து எடுத்து வைக்கணும். சும்மா குளிச்சுட்டு அந்த ப்ரஷ்ஷு சோப் மட்டும் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ போக போக இந்த ட்ரிப் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டிவைனாக இருக்கும். என்னால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன், பார்க்குறேன். ஏன்னா எல்லோரும் வரதுனால ஃபேமிலியாக எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், ஒரு 5 days ட்ரிப்பை ஃபுல்லாக ஒரே vlog தான் நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வந்துச்சுன்னா 2 வீடியோவாக வந்து கொடுக்குறேன். நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம், சேர்ந்து போகணும், ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரமே ஏதாவது ஒன்று பிளான் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக குற்றாலம் போகலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. அது வந்து லாவண்யா தான் அதுக்கு எஸ்ஆர்னும் சொல்லணும். நான் வந்து கொஞ்சம் பயம். அது ரீசண்டாக ஒரு சில இன்சிடெண்ட்லாம் நடந்தது, நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இந்த மெயின் ஃபால்ஸ் மட்டும் போனால் போதும் அப்படின்னு. எனக்கு வந்து நிறையா நான் போயிருக்கேன் அங்கே மேக்ஸிமம் வந்து அந்த பாலாறு எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்லாம் போயிருக்கோம். ஸோ அதில் வந்து லாவண்யா வரல, அப்பயும் அவள் வர முடியல. ஸோ இந்த தடவை வந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு, எவ்வளோ தூரம் பாசிபிள்னு தெரியல. அது வந்து ஜூன் ஜூலையில் தான் உங்களுக்கு நல்லா அங்கே தண்ணி இருக்கும். தென்காசி பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ஊருக்கு போனாலே சில்லுன்னு இருக்கும். ஆமாம் சொல்லுவாங்க, அதாவது அந்த சாரல் அடிச்சுட்டே. ஆமாம், ஊர் ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். அந்த ஊரில் பிறந்தவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கிஃப்டட், ரொம்ப பிளஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இவரோட அக்கா இருக்காங்க, கசன் சிஸ்டர், வாங்கன்னு கூப்பிட்டு தான் இல்லை, அந்த மாதிரி ஸ்டேக்கு ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர். அங்கே போய் இருந்துட்டு டெய்லியுமே வந்து போய் குளிச்சுட்டு வரலாம். நைட்டே நம்ம வந்து ட்ராவலுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடியாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கிச்சனில் மட்டும் கொஞ்சம் க்ளீனிங்க்கு தான் வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா நம்ம
ஆல்மோஸ்ட் 5 டேஸ் ஒரு 1 வீக் கிட்ட நம்ம வந்து இருக்க மாட்டோம் அப்படின்றதுனால எனக்கு வந்து லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறமா கிச்சனையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி நான் கொஞ்சம் இப்போ க்ளீனிங் வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் மாதிரி வந்து பண்ணுவேன். ஏன்னா அங்கங்கே அந்த பாய்ச்ச உருண்டை இருக்கும்ல, அந்த நாப்தலின் பால்ஸு அது வந்து போட்டு வச்சுடுவேன். ஏன்னா நமக்கு அந்த கரப்பாம்பூச்சி பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு டிப் பார்த்தேன். நீங்கள் வந்து இன்கேஸ் ரொம்ப கரப்பாம்பூச்சி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நாப்தலின் பால்ஸை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வேப்ப எண்ணெயில் ஒரு டிஷ்யூவோ துணியோ டிப் பண்ணிவிட்டு அதில் இந்த நாப்தலின் பால்ஸை போட்டுட்டு உருண்டையாக அந்தந்த ரொம்ப கரப்பாம்பூச்சி இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா வந்து வராது அப்படி சொல்லிட்டு. இது வந்து எனக்கு சரண்யா தான் சொன்னால், அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேண்ட்பேக் தான் நான் கேரி பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் ரெகுலர் யூசேஜ்க்கு வச்சுக்க மாட்டேன். ட்ரிப்புக்கு போகிறேன்னா மட்டும் இது நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ஜோக்லேருந்து தான். பேக் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பட் நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். லேப்டாப்ஸ் வச்சுக்கிறதுக்குமே நமக்கு வந்து இடம் இருக்கும். இது அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன். இப்போ கிச்சன் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் சில பாத்திரங்கள் மட்டும் காலையில் தேய்க்கணும்னு வந்து ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கவுத்து வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை வந்து நான் எடுத்து வச்சுருவேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம எங்கே தான் நம்ம வந்து ஒரு ட்ரிப் போனாலும் நம்மளோட சிந்தனை எல்லாம் நம்ம கிச்சன் திருப்பி வரும்போது திருப்பி நீட்டாக இருக்கணும், பேக் டு ஒர்க் வர்றதுக்கு. ஏன்னா நமக்கு அங்கே தான் நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன தான் அலைஞ்சிட்டு வந்தாலும், எவ்வளோ தான் டயர்டாக வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே தான் நுழையணும். அதனால் அந்த கிச்சன் நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு வந்து அந்த ட்ரிப்பே பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் தான். அண்ட் ஃபுல்லாக வந்து கோயில் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்போவுமே வீட்டிலேருந்து கிளம்புறப்போ போகிற வழியில் வந்து அந்த லக்ஷ்மி சாய்பாபா டெம்பிள் வந்து வரும். ஸோ பாபாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சென்ட்ரல் வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து சதாப்தி அது வந்து 7:05க்கு நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து ஒரு 2:00 2:30 போல் ரீச் ஆகும். எனக்கு வந்து ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ட்ராவலாக இருக்கும், ரொம்ப லைவ்லியாக வந்து இருக்கும். நான் வந்து ஃப்ளைட்லேயும் போயிருக்கேன். அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட் தான். இங்கேருந்து நாங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஃப்ளைட் ட்ராவல் சுத்தமாக பிடிக்காது. நம்ம என்ன தான் ஃபாஸ்ட்டாக போனாலுமே ஏறினோடனே நம்ம வந்து இறங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வரப்போ ஃப்ளைட்டில் தான் வந்தோம். ஹார்ட்லி ஒரு 45 மினிட்ஸ் தான். வர்றதும் தெரில, இறங்குனதும் தெரில, அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. பட் ட்ரெயின்ன்றது வந்து ரொம்ப சில பேருக்கு ரொம்ப லாங்கான ஒரு டயரிங்கான ஜேர்னியாக இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி லைவ்லியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ட்ரெயினில் போகிறப்போ அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்துன்னா சாப்பிட்றது, அப்படியே காஃபி குடிக்கிறது, அது மாதிரி மாங்காய் இதெல்லாம் வந்து வச்சுட்ருப்பாங்க ஸ்லீப்பர் ட்ரெயின்லலாம். இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லலாம் அவங்களுக்கு வந்து அது வராது. ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ்லலாம் வந்து நமக்கு அந்த மாங்காய் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு, நம்ம வீட்டிலேருந்து எதாவது ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம், அதெல்லாம் வச்சு பேசிட்டு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லைவ்லியாக வந்துருக்கும். நம்ம லாங் ட்ராவல் அப்படின்றதுனால அதை வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம வந்து நம்மளோட ரெகுலர் ரொட்டீனில் பேச முடியாத சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறது, அந்த மாதிரிலாம் டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ட்ராவல் அப்படின்னா ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னு வந்து சொல்லுவேன். உங்களுக்கும் அது வந்து அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பட் இந்த ட்ராவல் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. ஸோ அதோட ரீசன் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.